Hi all, welcome to my channel Vasa's vlog. I am Vasanthi. இன்னைக்கு நம்ம ஓல்டு இன்விடேஷன் கார்டு யூஸ் பண்ணி வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு கிராஃப்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது நீங்கள் பர்த்டேஸ்க்குலாம் விஷ் பண்ண கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க திங்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்விடேஷன் கார்டோட பேக் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பேக் போர்ஷனை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணதோட பாட்டம் பார்ட் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும் போது ஒரு சென்டிமீட்டர் விட்டுட்டு பேலன்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு அந்த கார்டை வந்து ஒரு என்வலப் மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த என்வலப்போட ஃப்ரண்ட் பார்ட்டோட சென்டரில் வந்து நான் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் சைடில் வந்து அப்படியே தான் இருக்கும், ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்பெசிஃபிக் மெஷர்மெண்ட்லாம் இல்லை, உங்கள் விஷ் படி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த இன்விடேஷன்லேயே நம்ம ஹார்ட் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்ககிட்ட ரெட் கலர் சார்ட் பேப்பர் இருந்தால் அதுலேயே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட இல்லை, அதனால் நான் இப்படி கட் பண்ணி ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே காய விட்டுறலாம். நம்ம இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் கட் பண்ணி எடுத்தோம்ல, அதோட பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டு, உங்களோட விஷஸ் என்னவோ அதை வந்து எழுதி கொடுக்கலாம். நான் வந்து ரெட் மார்க்கரில் எழுதிட்டு பிளாக் பென்னால் அவுட்லைன் கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம கம் அப்ளை பண்ணி இதை வந்து ஒரு என்வலப் மாதிரி ஒட்ட போகிறோம். டாப்பில் அப்ளை பண்ணணும், ப்ளஸ் லெஃப்ட் சைட்லேயும் வந்து அப்ளை பண்ணணும். சைடில் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து கம் அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து அந்த கார்டை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வெளியில் தெரியும், இல்லாட்டி வந்து உள்ளே ஃபுல்லாக போயிட்டு கவர் ஆகிடும். நம்ம அந்த என்வலப்பை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்து இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் எல்லாம் வந்து கவர் ஆகிருக்கும். லெஃப்ட் சைட் கவர் ஆகிருக்கும், ரைட் சைட் மட்டும் ஒரு ஓப்பன் இருக்கும் அந்த மாதிரி கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்காக. ஸ்டார்டிங்கில் நம்ம கட் பண்ண அந்த பாட்டம் பார்ட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ட்ரேஸ் பண்ண பாக்ஸ்க்குள்ளே இந்த வைப்ரேஷன் சிம்பிள் மாதிரி வரைய போகிறோம். இது நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து டாப் அண்ட் பாட்டமில் இருக்கும், அங்கே உங்களோட விஷஸை வந்து நீங்கள் எழுதி கொடுக்கலாம் உங்களுக்கு. பட் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எழுதி கொடுங்க. முன்னாடியே எழுதணுன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ கட் பண்ண ஹார்ட்டோட ஒரு பார்ட் வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸோட ரைட் சைடில் எண்டில் அந்த என்வலப் கவரோட சர்ஃபேஸில் ஒட்டுங்க. இப்போ டபுள் சைட் டேப்பில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ண கார்டோட சர்ஃபேஸில் வந்து அந்த டேப் ஒட்டணும். ஒட்டிட்டு அந்த பேலன்ஸ் ஹார்ட் பார்ட் இருக்குல்ல, அதை வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. யுவர் கார்ட் இஸ் ரெடி நவ். வீடியோ பிடிச்சிருந்தா ஷோ யுவர் லவ் பை ஹிட்டிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன். தேங்க்யூ.